இந்தியாலாம் போயிட்டு வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சுங்க. பசங்க எல்லாமே நார்மலாகி, எல்லாருக்குமே ஹெல்த் எல்லாமே வந்து நார்மலாகி, இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிறதுக்கு பசங்களுக்குமே நிறைய ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. சரி சாட்டர்டே வீக்கெண்டுதுமா கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு, அதாவது மூவி பார்க்க தான் வந்து போயிருந்தோம். கூலி மூவி பார்க்குறதுக்காக. கிளம்புறப்பவே டைம் ரொம்ப ஆனதுனால, சரி லஞ்ச் வந்து வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. தலைவர் மூவிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் யாருமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப மூவி பார்க்குற பர்சன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு பொதுவாக அந்த ஃபேமிலி மூவி கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்துருந்தால் ரொம்பவே பிடிக்கும். பசங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. மெயினாக வந்து இந்த மோனிகா சாங்க்காக தான். அப்புறம் அங்கே வந்து டிக்கெட்லாம் வந்து நம்மளே அங்கே போய் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. சாட்டர்டேங்கிறதுனால என்னன்னு தெரில, கூட்டம் இல்லவே இல்லை. ஃப்ரைடே வந்து நல்லா கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சாட்டர்டே நாங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே நாங்கள் தான் என்ட்ரானோம். ஒரு 6-7 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. மூவி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போணுச்சு. ஆனால் வந்து எப்படா வெளியே வருவோம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. பிரேக்லேயே வந்து வெளியே வந்துடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலைவரோட மூவியாங்கிறதே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.